5th ஒன் வந்து நம்ம சாப்பிடுற ஃபுட்ஸ் ப்ராப்பரா அப்சர்வ் ஆறதுக்கும் பிளஸ் நம்ம சாப்பிடுற ஃபுட்ஸ் சீக்கிரமா அண்ட் ஒழுங்கா டைஜஷன் ஆறதுக்கும் மசில் ட்ரைனிங் வந்து தேவைப்படும். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 இட்லி தான் சாப்பிடுவாங்க, ஆனா வந்து உடம்பு நல்லா குண்டா இருப்பாங்க. சில பேர் 20 இட்லி சாப்பிட்டாலுமே உடம்பு வந்து ஒல்லியா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மசில் ட்ரைனிங் அவங்க ரெகுலரா பண்ணாங்க அப்படின்னா 2 இட்லி சாப்பிட்டாலும் குண்டா ஆகாம பாடி வந்து ஃபிட்டா இருக்கும். 20 இட்லி சாப்பிட்டும் ஒல்லியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க பாடி வந்து அவங்க சாப்பிட்ட ஃபுட்டை, அவங்க ஃபுட்ல இருக்கிற ஃபேட்டை ஒழுங்கா அப்சர்வ் பண்ணாதனாலதான் இந்த மாதிரி அவங்களுக்கு வருது. சோ அவங்க மசில் ட்ரைனிங் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சாப்பிடுற ஃபுட்ஸ் அண்ட் அந்த ஃபுட்ஸ்ல இருக்கிற புரோட்டீன் அண்ட் ஃபேட்ஸ் அதை வந்து பாடி ப்ராப்பரா அப்சர்வ் பண்ணி பிளஸ் அவங்க மசில் ட்ரைனிங் கொடுக்கும்போது அவங்க ஹார்மோன்ஸ்ல சில சேஞ்ச் ஏற்பட்டு அவங்களோட பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது, மசில் growth மாஸ் ஆகுது, இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும். 6th ஒன் என்ன அப்படின்னா யாரு ரெகுலரா மசில் ட்ரைனிங் பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஏஜிங் வந்து ஸ்லோவா நடக்கும். அதாவது நீண்ட நாள் வாழ்வாங்க, லாங்குவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மசில் ட்ரைனிங்ல நான் கார்டியோவும் சேர்த்தா நான் சொல்றேன். சோ ஜிம்ல நம்ம போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம மசில் ட்ரைனிங்கும் பண்ணுவோம், கார்டியோக்கு ஒர்க் அவுட்டும் பண்ணுவோம். சில பேர் கிராஸ்ஃபிட் மாதிரி இன்னும் சில எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. சோ நான் இதுல சொல்றது வந்து மசில் ட்ரைனிங் பிளஸ் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ். 7th ஒன் என்ன அப்படின்னா யாரெல்லாம் ரெகுலரா இந்த மாதிரி மசில் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ பண்றாங்களோ அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் கம்மியாகும், ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், டிப்ரெஷன் கம்மியாகும்.